Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான சட்னி செய்ய போறோம். சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடுற மாதிரி. இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இத போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இது ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். தீ வந்து சிம்மில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 2 லிருந்து 3 நிமிஷம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ரோஸ்டா வர்றதுக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல மணம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல வாசனையோட ரெடியாக இருக்குது. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த தக்காளியும் அது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கலாம் அல்லது பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு சேர்க்கல, அதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இப்போவே இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரும். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கப்புறம் உடனடியாகவே நம்ம இறக்கிற வேண்டியது தான். இதை இறக்கி இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா தக்காளி வெங்காயம் இதிலெல்லாம் தண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இது வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தேவை கிடையாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி. இதுக்கு மேலே நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா சட்னி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.